சென்னை வியசர்பாடி முல்லைநகர் பகுதி பொதுமக்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிசை வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வீடு வழங்குவதாக கூறி திறனற்ற திமுக அரசு ஆவணங்களை பெற்றுக்கொண்டு வீடு வழங்காமல் ஏமாற்றி வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் திமுக அரசு ஏழை மக்களுக்கு துரோகம் செய்வதாக வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை மாதவரம் சுற்றியுள்ள பகுதிகளில் செல்போன்களை வழிப்பறி செய்து வந்த 3 பேர் பிடிபட்டுள்ளனர். வண்ணாரப்பேட்டை கீரை தோட்டத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வன், முகமது ஷரீப், வினோத் ஆகியோர் செல்போன் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். திருடப்படும் செல்போன்களை மூர் மார்க்கெட்டில் பாதி விலைக்கு விற்பனை செய்து வந்த அந்த பணத்தை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வாங்க பயன்படுத்தி வந்துள்ளனர். இவர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்களை சுதந்திரமாக நடமாட விட்ட காவல்துறையாலேயே வழிப்பறி சம்பவங்கள் தொடர்கதை ஆகியது அம்பலமாகி உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரி நடத்தி வந்த 4 பேர் சிக்கினர். திருச்சியை சேர்ந்த செல்வம், விழுப்புரத்தை சேர்ந்த வீரகுமார் ஆகியோர் வேதாரண்யத்திற்கு பாபு மற்றும் தமிழரசனிடம் பணம் வசூல் செய்ய வந்தபோது பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து சுமார் 3 லட்சம் ரொக்க பணம் சிக்கியது. முடியாத திமுக ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காதலர் தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், தோபாளை உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனைக்கு வந்துள்ள ரோஜா பூக்கள் அனைவரையும் கவர்ந்து வருகிறது. பெங்களூரு, ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த சிவப்பு, வெள்ளை, ஆரஞ்சு, மஞ்சள் என பல்வேறு வண்ணங்களில் ரோஜா பூக்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்நிலையில் இந்த ஆண்டு பனிப்பொழிவு காரணமாகவும் வரத்து குறைவாலும் ஒரு கட்டு ரோஜா பூ 350 ரூபாய் முதல் 850 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதிய பேருந்து நிலையம் அமைக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சுற்றுச்சுவர் பணிக்காக ஏரியில் மண் கொட்டி துர்க்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மழைக்காலங்களில் ஏரியின் தண்ணீர் சேமிப்பு குறைவதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். தோழியிடம் பேசியதாக கூறி 4 பேர் கொண்ட கும்பல் கல்லூரி மாணவனை கட்டையால் கடுமையாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயிலை அடுத்த வானகரத்தில் டிப்ளமோ கல்லூரி மாணவனை வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் தனது தோழியிடம் எப்படி பேசலாம் என கேட்டு கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததாலேயே இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் துணிகரமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் அரசவனங்காடு பகுதியில் சாலை ஓரத்தில் குடியிருக்கும் பொதுமக்கள் குடியிருப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக திருவாரூர் கும்பகோணம் சாலையில் இருளர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் சாலை ஓரத்தில் வசித்து வரும் நிலையில் மாற்று குடியிருப்பு இடம் கூட ஏற்பாடு செய்யாமல் திடீரென குடியிருப்புகளை அகற்ற வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் திறனற்ற திமுக ஆட்சியில் இருளர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ தகுதியற்றவர்களாக உள்ளோம் என வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை குன்றத்தூர் அருகே சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. குன்றத்தூர் சிவன்தாங்கல் அருகே ராஜேஷ் என்பவர் மதுபோதையில் ஆட்டோவை இயக்கிய நிலையில் சாலையின் சென்டர் மீடியனில் ஆட்டோவை மோதி விபத்தை ஏற்படுத்தினர். இதில் ராஜேஷ் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.